நமது இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உனக்கு இருக்கும் பலத்தோடே நீ போ, உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் அல்லவா என்று ஆண்டவர் கிதியோனுக்கு சொல்லுகிறார். உனக்கு இருக்கும் பலத்தோடே நீ போ, நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது 1ஆம் வசனத்திலே இஸ்ரவேலர்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததினாலே கர்த்தர் மீதியானியரின் கையில ஒப்பு கொடுத்தார். இந்த மீதியானியர்கள் 7 வருஷம் இஸ்ரவேலரை ஒடுக்கினார்கள். 7 ஆண்டு காலம் இந்த மீதியானியர் கையிலே இஸ்ரவேலர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டதினாலே அவர்கள் அந்த ஒடுக்குதல், அவர்களால் ஏற்பட்ட கஷ்டங்களை நஷ்டங்களை எண்ணி ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார்கள். மீதியானியர்கள் இஸ்ரவேலரை வெகுவாய் ஒடுக்கினார்கள் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மீதியானியர்கள் தங்களுடைய ஒட்டகங்கள் குதிரைகளோடு வந்து இஸ்ரவேலர்கள் பயிரிட்டு இருக்கிற போது அதனுடைய விளைச்சல்களை அழித்து கெடுத்து நாசம் பண்ணிவிட்டு போய்விடுவார்கள். இப்படியே அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். இவர்கள் கையில் இருந்து கோதுமையை அறுத்து அதை போரடித்து கொண்டிருந்தான் கிதியோன். மீதியானியர் கைக்கு தப்புவிக்கும்படியாக அவன் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிற போது அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழே கர்த்தருடைய தூதனானவர் வந்து அமர்ந்தார். அப்படி அமர்ந்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிதியோனோ மீதியானியருக்கு பயந்து கோதுமையை போரடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நமக்குள்ளே ஒரு பராக்கிரமம், நமக்குள்ளே ஒரு பலம், நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெங்க் இருக்கு. அந்த ஸ்ட்ரெங்த்தை நம்ம அறிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை, அல்லது அதை வெளிக்கொண்டு வருவதற்கு நாம் அதை முயற்சிப்பதில்லை. இப்போ ஆண்டவர் பார்த்து கிதியோனை சொல்லுகிறார், உனக்கு இருக்கும் பலத்தோட போ, உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் அல்லவா. ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று ஆண்டவர் அங்கே கிதியோனை உற்சாகப்படுத்துகிறதை, கர்த்தர் அவனை பலசாலி என்று சொல்லி அவனை ஊக்குவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நாம் எல்லாருக்குமே ஒரு பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த மனிதனும் பலம் இல்லாமல் ஆண்டவர் படைக்கவே இல்லை. எல்லாருக்கும் பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அந்த பலம் நம்ம அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, பலசாலியே, நீ உனக்கு இருக்கிற பலத்தோட போ என்று அங்கே கிதியோனை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பலமாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலமடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இப்போ ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது, பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிற போது, அல்லது ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நடைபெறுகிற போது அவனுக்குள்ளே ஆவியானவர் வந்து அவனுடைய பலம் அதிகமாய் மாறுகிறது, அல்லது அதிகமான பலனாய் மாறுகிறது. அவன் பலன் அடைகிறான். ஒருவேளை பலமில்லாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே வருகிற போது நாம் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் ஏன் பூமியின் கடைசி பரியந்தம் நமக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதை போலதான் பயந்து நடுங்கி கொண்டிருந்த, ஐயோ நமக்கு பலம் இல்லை என்று சொல்லி பயந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைத்த போது அவர்கள் பலம் அடைந்தார்கள், தைரியமானார்கள். பலமடைந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நின்று ஆண்டவருடைய நற்செய்தியை அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நமக்கும் பலம் இருக்கிறது. தேவன் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் உள்ள ஆவியைத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம கொடுத்திருக்கிற பயத்தின் ஆவி அல்ல, அது பலமுள்ள ஆவி.
நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது நாம் பலனடைய முடியும், பலமடைய முடியும். அல்லேலூயா. ஆகையினாலே இந்த கிதியோன் ஆண்டவர் சொல்லுகிறார், சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு அவன் அந்த மீதியானியரை முறியடிப்பதற்கு ஆண்டவர் சொன்ன வழிகளையெல்லாம் அவன் கற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் சொன்ன வழிகளை மாத்திரமே அவன் செய்கிறான். ஜனங்களெல்லாம் நீ போக விட்டுரு, 300 பேரை மட்டும், நக்கி குடிக்கின்ற 300 பேரை மட்டும் நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொல்கிறார். அந்த 300 பேரை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். இரத்தம் இல்லை, கத்தி இல்லை, பட்டயம் இல்லை, துப்பாக்கி இல்லை, குதிரைகள் இல்லை, ரதங்கள் இல்லை. 300 பேரும் 300 பானைகள், 300 தீவட்டி தாங்க. இந்த 300 பானைகளை உடைத்து தீவட்டிகளை எரிய வைத்த போது அங்கே ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் பெரிய பலம் நமக்கு தேவையில்லைங்க. கர்த்தருடைய பலம் இருந்தால் போதும். கர்த்தர் கொடுக்கின்ற பலம் இருந்தால் போதும். கர்த்தர் கொடுக்கின்ற அந்த பலம் நமக்கு மிகுந்த ஆற்றல் உடையது, அது வல்லமையுடையது. சகலத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். சகலத்தையும், எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற ஆற்றல் நிறைந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆற்றலை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த ஆற்றலை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகின்ற போது நமக்குள்ளே அதை வைக்கின்றார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் இந்த உலகத்துல நாம் திறமைசாலியாகவோ அல்லது பலசாலியாகவோ அல்லது ஜெயிக்கிறவனாகவோ நாம் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆகையினாலே ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனிடத்திலே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே நாம் கேட்டு பரிசுத்த ஆவியின் பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். இப்போ உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற கர்த்தரானவர் பெரியவர். அந்த பெரியவர் எனக்குள்ளே இருக்கும்போது நாம் ஆண்டவருக்காக சிறிய காரியங்களை அல்ல, பெரிய காரியங்களை தான் நாம் செய்ய முடியும். பெரியவர் எனக்குள்ளே இருக்கிற போது, எனக்குள்ளே பெரியவராகிய அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிற போது நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறவில்லை என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் நீங்க கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ளே வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து என்னை நிறைக்க வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை கேட்கிற போது அதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். அதனால பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலன் இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் பலசாலிகளாக வெற்றி அடைகிறவர்களாக வாழ முடியாது. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு நமக்கு அவசியம். அதை அவசியம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசுவானுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. அப்போ நீங்க போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவருடைய கரம் உங்களை வழிநடத்த வேண்டும் என்றால், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தை ஆலயமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் தங்கி நம்முடைய சரீரத்திலே உலாவி வருகிற ஒரு ஆலயமாக நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற போது நீங்க போகிற இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் வருவார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு உன் போகிற இடங்களிலெல்லாம் வருவார். அப்ப நீங்க ஆண்டவர் வருகிற போதெல்லாம், உங்களோடு வருகிற போதெல்லாம் நீங்கள் ஒரு பலசாலியாக, எதையும் சாதிக்கிறவர்களாக, எதையும் எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவர்களாக உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. மோசே இறந்த பின்பு
கலங்கி நிற்கிற அந்த யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த உலகமானது தீங்கு நிறைந்தது. வீடு தாங்க பாதுகாப்பு. வீட்டை விட்டு வெளியேறி வேலைக்கு சென்றதுன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. விசேஷமா அது பெண்களுக்கு அது பாதுகாப்பற்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிற போது, பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கிற போது உங்களை எவனும் தொட முடியாதுங்க. நீங்க ஜெயிக்கிறவர்களாய் இருப்பீங்க, நீங்க பலசாலிகளாய் இருப்பீங்க, எதையும் மேற்கொள்ளுகிற அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆற்றல் உங்களை வழிநடத்தும், அந்த ஆற்றல் உங்களை பாதுகாக்கும், அந்த ஆற்றல் உங்களை சுற்றி அரணாய் நிற்கும். அல்லேலூயா. இந்த கிதியோன் என்ன செய்கிறான் பாருங்க, அந்த ஆற்றல் தனக்குள்ளே இருக்கிறதை அவன் உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடத்துல ஒரு சாதாரண ஒரு பலிபீடத்துல அவன் என்ன செய்கிறான், அந்த கர்த்தருடைய தூதனானவராகிய அந்த கர்த்தரிடத்துல சொல்லுகிறான், நான் உமக்கு காணிக்கை கொண்டு வர வரைக்கும் நீர் இங்கே இரும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அவன் வருவரைக்கும் காத்திருக்கிறார். அவன் கொண்டு வந்து அந்த பலிகளையும் அந்த ஆணத்தையும் கற்பாறை மேலே ஊற்ற சொல்லுகிறார். ஊற்றின போது அந்த கோலின் நுனியை ஆண்டவர் வைத்து தொடுகிறார். ஒரு அற்புதம் நடக்கிறது. இவன் பயந்து போகிறான். பயந்து போய், ஐயோ, நான் கர்த்தருடைய தூதனை கண்டேனே, நான் சாகவே சாவேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான், யெகோவா ஷாலோம் என்கிற ஒரு பெயரை அந்த பலிபீடத்திற்கு வைக்கிறான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு ஒரு சமாதானம். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு யெகோவா ஷாலோம். அவர் ஷாலோம், சமாதானம் தருகிற கர்த்தர். இந்த சமாதானத்தை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமாதானம் நம்மோடு இருக்கட்டும். உலகத்தில் எது மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அகன்று போகலாம், ஆனால் கர்த்தருடைய சமாதானம் மாத்திரம் என்றைக்கும் நிலை பெயராமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற, கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். அதைத்தான் சீசர்களிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற போது, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற போது, கர்த்தர் நம்மை நடத்துகிற போது நம்முடைய வாழ்க்கை சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நமக்கு ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக தேவன் மாற்றுவார். அங்கே பயந்து நடுங்கின மீதியானியர்கள் அங்கே தோற்கடிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேலருக்கு ஒரு சமாதானம் வருகிறது. அன்புக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். சமாதானத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.